தவறு செய்றவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஹனஃபி மதுஹபுடைய இமாமான அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தவறு செய்றவங்கள்ட்ட எப்படி நடந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நாள் கூஃபா நகரத்துல அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்து வீட்ல ஒரு பையன் எப்பவுமே குடிச்சிட்டு வந்து சத்தமா பாடி மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவான். அவன் அப்படி பாடும்போது என்ன சொல்வான்னா, "என்னை எல்லாருமே வீணாக்கிட்டாங்களே! நான் ஒரு இளைஞன், என்னை எல்லாருமே வீணாக்கிட்டாங்களேன்னு" சொல்லுவான். இவன் இப்படி டெய்லியும் மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்றதுனால, சுத்தி இருக்க யாருக்குமே இவன பிடிக்காது. எல்லாருமே இவன திட்டுவாங்க. ஆனா, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் எதுவுமே இவன பேச மாட்டாங்க. ஒரு நாள் நைட்டு இவனுடைய சத்தத்தையே காணோம். அதனால அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்கள்ட்ட கேட்டாங்க. அவன் அதிகமா குடிக்கிறனால அவன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு மக்கள் சொல்ல, உடனே தன்ட்ட இருக்க பணத்த எடுத்துட்டு போயி ஆளுநர பார்த்து மரியாதையா சொன்னாங்க. "இவங்க என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க தான். இவங்கள எனக்காக விடுவிச்சுருங்களேன்" அப்படின்னு கேட்டாங்க. அவனையும் அவங்க விடுவிச்ச பிறகு, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மெதுவா கேட்குறாங்க, "மகனே, நாங்க தான் உன்ன வீணாக்கிட்டோமா? அல்லது நீயே உன்ன வீணாக்கிக் கொண்டாயா?" அப்படி கேட்டதும் அந்த இளைஞன் அழ ஆரம்பிச்சுட்டான். அவன் சொல்றான், "இல்ல, இல்ல. அல்லாஹ் சாட்சியா நான் தான் என்ன வீணாக்கிக் கொண்டேன். நான் இன்னையிலருந்தே மாறிடுறேன்னு" மனம் திரும்பி மனசார அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு நல்ல முஸ்லிம் ஆனான். அல்ஹம்துலில்லாஹ். தவறு செய்றவங்கள பார்த்து நம்ம கடிஞ்சு தான் பேசணும். கோவமா தான் அவங்கள திருத்தணும்னு நெனைக்கக்கூடாது. முதல் மென்மையான வழியில அவங்கள திருத்த முயற்சி பண்ணணும். அந்த மென்மையான வழிக்கு அவங்க திருந்தல அப்டின்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா பேசணும். அதிகமா அவங்களுக்கு நேர்வழி கிடைக்க துஆ செய்யணும். நமக்கும், நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நேர்வழி தரட்டும். துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.